ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நிறைய ட்ரை பண்ணுறோம், நிறைய எஃபர்ட் போடுறோம், ஆனால் ஜெயம் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் வருத்தம் அதுதான். எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் பதர், கஷ்டப்பட்டு நைட் டியூட்டி பார்க்குறேன், கடன் அடைக்க, லோன் அடைக்க, இஎம்ஐ அடைக்க பண்ணுறேன், ஆனால் ஒரு ஜெயமும் கிடைக்க மாட்டேங்குது. நான் கரெக்டாக தான் பண்ணுறேனான்றது எனக்கு தெரில. சம்பாதிக்கிறதெல்லாம் பொத்தலான பையில் வருவது போலவே இருக்குது. கவலையாக இருக்குது, ரொம்ப ஒரு டென்ஷனாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, நிம்மதியாக தூங்க முடியல, சாப்பிட முடியல, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேதனைப்படுற நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கள. நீங்கள் ஆயத்தமானால் மட்டும் போதாதுங்க. ஜெயம், உங்களை ஜெயத்திற்குள் நடத்துகிற ஒருவர் உங்களுக்கு தேவை. ஒரு காட்டில் இருக்கிற குதிரையை தூக்கிட்டு வந்து போருக்கு நேராக விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குதிரையில் ஜெயிக்க முடியாது. காட்டில் இருக்கிற குதிரை வேறு, போருக்குன்னு ஆயத்தம் பண்ணப்படுற குதிரை வேறு. ரெண்டும் குதிரை தான், ஆனால் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. காட்டில் இருக்கிறதுக்கு பயந்த சுவாபம் இருக்கும், சவுண்டு கேட்டால் ஓடிடும். அந்த குதிரை எடுத்துகிட்டு வந்து போருக்கு ட்ரெயின் பண்ணுவான். எப்படி ட்ரெயின் பண்ணுவான்? பயங்கரமான ட்ரெயின் கொடுப்பான். அந்த போருடைய சத்தம்லாம் கேட்டிங்கன்னா அது அரட்டல் சத்தம். அந்த சத்தத்தை தாண்டி ஒரு குதிரை ஓடணும். கத்தி வரும், ஈட்டி வரும், குண்டு போடுவாங்க. அப்போ அவ்வளோ சத்தமும் கேட்டாலும் அது வந்து கடிவாளம் போட்ட குதிரை பயங்கரமாக ஓடணும். ட்ரைனிங் தேவை, கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்போது பாருங்கள், இதெல்லாம் மட்டும் இருந்தால் போதாதுப்பா. எவ்வளோதான் ஒரு குதிரை யுத்தத்தில் இருந்தாலும், யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தாலும், அந்த குதிரைக்கு மேலே ஒருத்தர் உட்கார்ந்து அந்த குதிரையை ஜெயத்திற்குள் நடத்தணும்ல. அது போல தான் நம்ம வாழ்க்கையும். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் போதும், நைட் டியூட்டி பார்த்தா போதும், சர்ச்சுக்கும் இதுக்கும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையை எப்படியே கொண்டு போகிறோம். அது மட்டும் இருந்தால் போதும். சின்ன கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறது, கொஞ்ச நேரம் சும்மா பைல் படிக்கிறது, அது மட்டும் போதாது. உங்கள் மேலே உட்கார்ந்து உங்களை ஓட்டுகிற ஒரு நபர் தேவை, ஒரு டிரைவர் தேவை, ஒரு கேப்டன் தேவை. அந்த கேப்டன் தான் இயேசு கிறிஸ்து. அந்த கேப்டன் தான் ஆவியானவர். ஆவியானவரோடு இணைஞ்சிங்கன்னா உங்கள் குதிரை வந்து அது பயங்கரமாக போய் அந்த ஜெயத்திற்குள்ளே போகும். அதான் வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கலாம் படும், ட்ரைனிங்காக எடுக்கும். ஆனால் ஜெயம் யாரால் வரும்னா கர்த்தரால் தான் வரும். உங்கள் ஜெயம் கர்த்தரால் வரும். அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இழந்து போனது, தோற்று போனது, ஃபெயிலியரு எல்லாத்தையும் கர்த்தர் திரும்ப ரெட்டத்தனையாக தருவார். உங்கள் குடும்பத்தில் அதை ரெட்டத்தனையாக தருவார். உங்களை ஜெயத்திற்குள் நடத்துகிற ஆவியானவரோடு, இயேசுவோடு நீங்கள் பிரயாணம் பண்ணி பாருங்கள். ஜெயம் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு தேடி வரும். உங்கள் கதவை ஜெயம் தட்டும். அப்படியே நான் மனதார உங்களை ப்ராஃபிட்டிக்கு ஆசீர்வதிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ, இதெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஆண்டவரோட இணையமும் தருவார். கர்த்தர் உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.